நிறைய பேர் பேங்கிள்ஸ் கேட்டே இருந்தீங்க, பேங்கிள்ஸ்க்கு மாடல் சொல்லி கேட்டே இருந்தீங்க. ஸோ பாருங்கள், ஒன் சைடு எடுத்து ஒன் சைடு ஆகல, இல்லை ரெண்டு சைடு எடுத்து ரெண்டு சைடு இதாகிக்கலாம். பாருங்கள், எல்லாமே ஸ்டீலில் கொடுத்து ஸ்டீல் பைப் போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த கடைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு, பிளாக் கிரானைட் அண்ட் ஒயிட்டு. துணிக்கடை தான் இந்த கலரில் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபேன்சி அண்ட் ஸ்டேஷ்னரி பண்ணியிருக்கோம். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்பிக்கை தான். என்ன பணம் கொடுக்குறோம், நம்பிக்கை வந்து செஞ்சு கொடுத்துருக்கிய, எல்லாமே நல்லா திருப்தியாக சொல்லியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கிய. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஏஎஸ்எம் இன்டீரியர். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்து என்ன கடை செட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை. அது அங்கேருந்து கொஞ்சம் பக்கம். இந்த நம்ம ஆலங்குடி வீடியோ, ஒரத்தநாடு வீடியோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து கொஞ்சம் பக்கம்தான். ஸோ இது வந்து ஒரு 2 ஷாப்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இதுவரை நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப டிஃப்ரென்ஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோம் பார்த்துடலாம். ஸோ 2 கடை இடையில வந்து வால் இருக்குது, அதையும் நம்ம வந்து 2 கடை மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். கடைக்குள்ளேயே போய் அந்த கடைக்குள்ள வர மாதிரி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கடை பார்த்துடலாம் வாங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய கடை. ஸோ அதாவது ஒரு சின்ன கடையில் 3 சைடு ரேக்கு, 3 சைடு கவுண்ட்ரு போட்டு இவ்வளோ இடத்தோட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கடை சைஸ் வந்து பார்த்திங்கன்னா லென்த் வந்து பார்த்திங்கன்னா 15 அடி இருக்குது, அகலம் வந்து பார்த்திங்கன்னா 12 அடி இருக்குது. சரிங்களா? அதாவது கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு கம்மியாக இருக்குது, 15க்கு 12க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதுலேயுமே நம்ம 2 சைடு ரேக்ஸ், 3 சைட்ஸ் ரேக்ஸு, 3 சைட்ஸ் கவுண்டர்ஸ் போட்டு கஸ்டமர்ஸ்க்கு இவ்வளோ பிளேஸ் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இதில் என்னென்ன யூஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மெயினான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டமர் வந்து நான் அளவெடுக்க வரும்போது இல்லை, நான் ஃபிட்டிங் பண்ண வரும்போதும் இல்லை, அவர் வந்து சவுதிலேயோ கல்ஃப்லேயோ சம்திங் இருக்கார். யூடியூப் பார்த்தா கூப்பிட்டாரு, ஃபோன்லேயே நான் அளவெடுக்க வர சொன்னார், அளவெடுத்துட்டேன். ஃபோன்லேயே என்னை வந்து மாட்ட சொல்லிட்டார். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கார். அவர் பேசுகிற ஆடியோவோ வீடியோவோ அனுப்புனார்னா மேபி நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு 8க்கு 4 2 டிஸ்பிளே ரேக் போட்டு கொடுத்துருக்கோம். நம்ம என்ன வச்சாலும் வெளியே தெரிகிற மாதிரி. ஃப்யூச்சரில் அவங்க டோர் போட்டுக்கலாம். 8க்கு 4 2 டிஸ்பிளே ரேக் போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைக்கு போகிற வழி இது. அது நான் பின்னாடி என்ன பண்ணியிருக்குன்னு காட்டுறேன். இங்கே வந்து விட்டுறோம். இங்கே ஒரு 2 அடிக்கு சீட் அடித்து கொடுத்துருக்கோம். இங்கே கேஷ் பாக்ஸ் போட்டிருக்கனால. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 அடியில் வந்து 3 ரேக் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த கடை வந்து ரொம்ப கிராஸ் இருக்குது, புது பில்டிங் தான், அதனால் ரொம்ப கிராஸ் சைட்டு. அதனால் நம்ம எல் ரேக் போடல இந்த கடைக்கு. அந்த எல் ரேக் போடாத விஷயமே இங்கே தெரியாது. நம்ம எல் ரேக் போட்ட மாதிரி தான் இருக்கும். 2 அடி ரேக்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ என்ன பைப்பாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இந்த ஷாப் ஃபுல்லாமே பேங்கிள்ஸ்க்காக மட்டுமே நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். ஒன்லி பேங்கிள்ஸ்க்காக மட்டுமே இந்த ஷாப் ஃபுல்லாக செஞ்சு கொடுத்துருக்கோம். நிறைய டிஃப்ரென்ஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், நிறைய பேர் பேங்கிள்ஸ் கேட்டே இருந்தீங்க, பேங்கிள்ஸ்க்கு மாடல் சொல்லி கேட்டே இருந்தீங்க. ஸோ பாருங்கள், ஒன் சைடு எடுத்து ஒன் சைடு ஆகல, இல்லை ரெண்டு சைடு எடுத்து ரெண்டு சைடு இதாகிக்கலாம். பாருங்கள், எல்லாமே ஸ்டீலில் கொடுத்து ஸ்டீல் பைப் போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த கடைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு, பிளாக் கிரானைட் அண்ட் ஒயிட்டு. துணிக்கடை தான் இந்த கலரில் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபேன்சி அண்ட் ஸ்டேஷ்னரி பண்ணியிருக்கோம். இதுக்கு எல்லாமே 8 அடி ஹைட் போட்டு கொடுத்துருக்கோம். பாருங்கள், இப்போ வந்து இங்கே 3 ரேக் போட்டு கொடுத்துருக்கோம். கீழே எல்லாம் ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி தான், டோரெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் கேட்டிருந்தாங்க, ஆனால் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கேட்டிருந்தாங்க, ரிச் லுக்காக. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 27 இன்ச்சு ரேக் போட்டிருக்கோங்க. இங்கே ஒரு 27 இன்ச்சு ரேக் போட்டிருக்கோம். அதுலேயும் பைப்பு தான். டோட்டலாக இந்த ஒரு ஷாப் ஃபுல்லாமே நம்ம பைப்பு தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 2 40 இன்ச்சு ரேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ரேக்கில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்கிள்ஸ் போடுறதுலேயே ஸ்லைடிங் போட்டு கொடுத்துருக்கு. பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டு வருது. எல்லாமே நம்ம ஐடியா. கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் வேணும், எனக்கு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக வேணும் கேட்டிருந்தாங்க. அதுக்காகவே நம்ம ஸ்லைடிங் போட்டுக்கலாம். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய ஸ்டாக் வச்சுக்கலாங்க. இதில் மட்டும் பார்த்திங்கன்னா இவ்வளோ வச்சுக்கலாம். அது போக பின்னாடி அதாவது 2 ஸ்லைடிங்கு, அது போக லாஸ்ட்டில் ஒரு ஃபிக்ஸடு. இந்த மாதிரி ரெடிமேடு ஒர்க் இல்லாமல் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ, எந்த மாதிரி மாடல் காமிச்சாலும் அதுக்கு நம்ம பண்ணித்தர தயாராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா நம்ம ஒரு கடையை வைக்கிறோம், இன்டீரியர் பண்ணுறோங்கன்னு இல்லாமல் அதில் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் நம்ம ஒர்க்கு. ஸோ இந்த 2 ரேக்குமே நம்ம அந்த மாதிரி தான் போட்டு கொடுத்துருக்க. பாருங்கள், ஸ்லைடிங்கில் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 இன்ச்சு ரேக்கு இங்கே மறுபடியும் போட்டிருக்கோம். பாருங்கள்,
அதுலேயும் நம்ம பைப் தான் போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 40 இன்ச் ரேக் போட்டு கொடுத்துருக்கோம். மறுபடியும் 2 40 இன்ச் ரேக் போட்டு கொடுத்துருக்கோம். சாரி 42 இன்ச் ரேக் போட்டு கொடுத்துருக்கோம். அந்த லென்த்து ஃபுல்லாமே பைப்பு தான். பைப் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக மெத்தட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஈஸி மெத்தடில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இபி பாக்ஸ் இருக்குது. அதையுமே நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி அதுக்கு டோர் போட்டு கொடுத்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழேயும் நம்ம வந்து பேங்கிள்ஸ் வைக்கிற மாதிரி, மேலேயும் பேங்கிள்ஸ் வைக்கிற மாதிரி. ஸோ இங்கே ஒரு டிஸ்பிளே ரேக் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி. இதுதான் இந்த கடையை டோட்டல் 3 சைட்ஸ் ரேக்ஸு. ஆனால் செம்ம யூனிக்காக இருக்கும். இன்னும் அவங்க ஸ்டாக்ஸில் வச்சாங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும். ஸோ கவுண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 5 அடி கவுண்டர் போட்டிருக்கோம். இங்கே டிசைன் போட்டு இங்கே கஸ்டமருக்கு வந்து ஒரு 20 இன்ச்சு இடம் இருக்குங்க. 19-20 இன்ச்சு இடம் இருக்குது. கிராஸ் சைட்னாலும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் வந்து எடுத்து அது பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு 5 அடி கவுண்டர், இங்கே ஒரு 6 அடி கவுண்டர் போட்டு கொடுத்துருக்கு பாருங்கள். ஒரே ஈவனாக இருக்கும் கவுண்டர்ஸுமே. அதுமாதிரி அதுலேயும் டிசைன் முதல் கொண்டு போட்டு கொடுத்து அதுவுமே சூப்பராக இருக்கும். எதுவுமே ரெடிமேட் ஒர்க்கு மாதிரியே இருக்காது நம்ம ஒர்க்கு. நீங்கள் ஆசாரி வச்சு செஞ்சால் எப்படி இருக்குமோ அதை விட சூப்பராக இருக்கும் நம்ம ஒர்க்கு. நான் 100% கேரண்டி தருவேன் நம்ம ஒர்க்குக்கு. எங்கேருந்து கூப்பிட்டாலும் எவ்வளோ தூரத்துலேருந்து கூப்பிட்டாலும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். இங்கே வந்து ஒரு 4 அடி கவுண்டர் போட்டு கொடுத்துருக்கோம். இப்படி பார்ட் டைப்பில் போட்டு கொடுத்துருக்கோம். அப்புறம் மறுபடியும் இங்கே வந்து ஒரு 5 அடி, அதுக்கப்புறம் 20 இன்ச்சு டோரு, இங்கே ஒரு 4 அடி. இது வந்து கேஷ் பாக்ஸாக போட்டு கொடுத்துருக்கோம். அவங்க வந்து கேஷாக யூஸ் பண்ணிக்கலாம், சிஸ்டம்ஸும் வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா மொத்தம் 5 கவுண்ட்ரு. இவ்வளோ சின்ன கடையில் 3 சைடு ரேக்ஸும் போட்டு 3 சைடு கவுண்டரும் போட்டு கஸ்டமர் நிற்கிற இடம் ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்குது. அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதை இந்த கடையோட செட்டிங்ஸு. இந்த ரேக்ஸுக்கு மேலே நம்ம ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அவ்வளோ தூரம் ஸ்லைடிங் போட வேணாம், யூஸ் இருக்காதுன்னு சொல்லி. ஸோ பக்கத்து கடைக்கு போகிறல இதை இந்த கடையோட செட்டிங்ஸு. அந்த கடை செட்டிங்ஸ் என்னென்னு காட்டுற பாருங்க வாங்க. ஸோ அந்த கடை வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பக்கத்து கடை வந்திருக்கோம். ஆனால் ஒரே வழி தான். அது ஒரு கடை, இது ஒரு கடை. ஸோ இந்த கடையில் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு காமிச்சிட்றேன் நான். பாருங்கள், அதே மாதிரி சேம் டிஸ்பிளே, சேம் சைஸு. 8க்கு 4 2 சைஸ் போட்டிருக்கோம். 8க்கு 4 2 பீஸ் போட்டிருக்கோங்க. அதே மாதிரி சேம் பாருங்கள், அதே டிஸ்பிளே ரேக்கு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஓப்பன் இருக்குது. அவங்களே ஈஸியாக வந்துட்டு போகிற அளவுக்கு இங்கே ஓப்பன் இருக்குது. அந்த ஓப்பன் போக அங்கே 2 அடிக்கு சீட் அடித்து கொடுத்துருக்கோம். இங்கே 2 அடிக்கு சீட் அடித்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் நார்மல் ரேக்ஸ் மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருக்கோங்க. பாருங்கள், 4 அடி ரேக்ஸ், நார்மல் ரேக்ஸ் மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் அவங்க வந்து இந்த ஸ்டேஷ்னரிஸ் ஐட்டம்ஸில் வச்சுக்கிறேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அதுக்கு ஐடியா பண்ணி இங்கேருந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லி இதுக்கு அந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து இன்னொரு ஐட்டம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து இயரிங்ஸுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம், கம்மலுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவுமே நம்ம நார்மலாக பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்லைடிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவுமே நம்ம ஐடியா, நம்ம ஓன் ஐடியா, எல்லாமே நம்மளாக சொல்லி இதாக்குறது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எந்த மாடல் அனுப்புனாலும் அதுக்கு நம்ம செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கும். பாருங்கள், 2 40 இன்ச்சில் இந்த மாதிரி இது போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸ்லைடிங் எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்கள். இல்லை அவங்க நிறைய ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ மாடல்ஸ் காட்டணுமோ அவ்வளோ மாடல்ஸ் காமிச்சிக்கலாம். உள்ளுக்குள்ளே வந்தாலும் ஒரு யூனிக்காக இருக்கும். இதுலேயும் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். அதாவது இந்த செக்ஷனில் வந்து 3மே நம்ம ஸ்லைடிங் தான் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து இயரிங்ஸுக்கு. இது எல்லாமே அலுமினியமில் போட்டு அந்த பீடிங் மாதிரி கொடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கடையிலையும் நம்ம வந்து எல்ரேக் யூஸ் பண்ணலை. என்ன காரணம் கேட்டால் அந்த கடை எப்படி இருக்கோ அதே மாதிரி சேம் தான் இதுவும். செம கிராஸு கடை, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி ரேக்கு, ஒரு 4 அடி ரேக்கு, சாரி மொத்தம் 4 அடி ரேக் போட்டு கொடுத்துருக்கு பாருங்கள் டோட்டலாக. ஆனால் இது வந்து எல்லாம் தனித்தனி ரேக்கு. நம்ம அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனி ரேக்கு தான். ஆனால் ஒரே ஈவனாக தெரியும். என்னென்னா நம்ம இந்த பார்டர்லாம் கொடுத்து இங்கே வச்சு செஞ்சால் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபினிஷிங் பண்ணி அந்த ஒர்க்கு எப்படி ஃபினிஷிங் பண்ணால் சூப்பராக இருக்குமோ அதுவே நம்ம ஒர்க் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இபி பாக்ஸ் இருக்குது. 2 கண்ணால் 2 லைன் எடுத்திருக்காங்க. இங்கே வந்து இந்த டோரில் வந்து நம்ம இங்கே வந்து போட்டு கொடுத்துருக்கு. கஸ்டமர் தனியாக கேட்டாங்க, அதுவுமே நம்ம பண்ணி கொடுப்போம். என்ன ஒர்க் எடுத்துக்கணும் அதை பண்ணி தருவேன் அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்து என்ன சின்ன ஆல்ட்ரேஷன் இருக்கோ அது எல்லாமே நம்மளால் முடிஞ்சு எல்லாமே பண்ணி தருவோம். பாருங்கள், இதுக்கு டோர் போட்டு மேக்னெட் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். சுவிட்ச் பாக்ஸுக்குள்ளே காடி எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தம் தனித்தனியாக போட்டிருக்கோம். இந்த லைனில் மட்டும் 4 ரேக் போட்டிருக்கோம், இந்த லைனில் 3 ரேக்கு, அந்த லைனில் 2 ரேக் போட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஈவனாக இருக்கும் பாருங்கள். ஒரே ஈவனாக இங்கே வச்சு செஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் எதுவுமே இங்கே வச்சு செஞ்சது கிடையாது. நம்ம எல்லாம் அளவு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபேக்ட்ரியில் செஞ்சு இங்கே கொண்டு வந்தது தான். ஸோ இங்கே வந்து கவுண்டர்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே எப்படி சேம் போட்டிருந்தோமோ அதே மாதிரி தான். ஒரு 6 அடி, ஒரு 5 அடி, ஒரு 6 அடி, ஒரு 5 அடி போட்டிருக்கோம். இங்கே வந்து 4 அடி போட்டிருக்கோம் இங்கே சென்டரில்.
இந்த அகலம் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆச்சு. இங்கே ஒரு 4 அடி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே ஒரு 5 அடி 20 இன்ச்சு டோரு, ஒரு கேஷ் பாக்ஸ் 4 அடி, இங்கே ஒரு கேஷ் கவுண்ட்ரு, இங்கே ஒரு கேஷ் கவுண்ட்ரு. ஸோ இதுதான் அந்த கடை, இதுதான் இந்த கடை. ஸோ இதுதான் இந்த கடையை டோட்டல் செட்டிங்ஸு வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் வெளியூரில் இருந்திருந்தாலுமே அவ்வளோ தூரத்துலேருந்து என்னை நம்பி இந்த ஒர்க்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்கிறேன். நீங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதே மாதிரி நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டாலும் எவ்வளோ தூரத்துலேருந்து கூப்பிட்டாலும் நம்ம வந்து வேறு லெவலில் பண்ணி கொடுத்தலாம். கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம நீங்கள் கடை சைஸ் மட்டும் சொல்லுங்கள், நம்ம கொட்டேஷன் தருவோம். ஓகேனா நேரில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ கஸ்டமர் பேசு மேபி அவர் தந்தார்னா நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இதேமாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஏஎஸ்எம் ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நான் சொல்லியிருப்பேன் நம்ம கஸ்டமர் வந்து இங்கே இல்லை, சவுதிலேயோ கல்ஃப்லேயோ சம்திங் இருக்கார். துபாயில் இருக்காப்புல. துபாயிலையா? சாரி, துபாயில் இருக்கா. அப்படி அவர் எதுவுமே நம்மளை கேட்டுக்கல. வந்து அளவெடுங்க, அளவெடுத்து போய் அட்வான்ஸ் கொடுத்தாரு, வந்து மாட்டிக்குங்க, அவ்வளோதான் சொன்னார். இது இப்போது வீடியோ கால் பண்ணார், இந்த டைம்லேயும் பண்ணி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கார். ஸோ இவர் வந்து அவங்க அப்பா அளவெடுக்க வரும்போது இருந்தார், வெளியே தான் நின்னார், எதுவுமே சொல்லிக்கலை. எல்லாம் பையன் சொன்ன மாதிரி இதாகிக்குங்கன்னு சொன்னார். இப்போ நம்ம ஃபிட்டிங் வந்தப்போ நம்ம நல்லா கவனிச்சுக்கிட்டார் இவர், அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இவர்கிட்ட ஒரு சஜெக்ஷன் கேட்டலாம். நம்ம இங்கேருந்து ஒர்க் பண்ணி பார்த்துருக்காரு, அவர்கிட்ட என்னென்ன எப்படி எப்படி கேட்டுக்கலாம். ஆனால் சொல்லுங்கள், நம்ம ஒர்க் எப்படி? ஒர்க்கெல்லாம் சூப்பர், வெரி குட்டு. என்ன ஒர்க்கு நல்லா இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை. என்ன அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நாங்கள் இருக்கிறது வந்து அதெல்லாம் பட்டினா பிஎஸ்என்எல் ஆஃபீஸுக்கு எத்தாப்பில் இருக்கிற கடை. யாராவது ஷாப் வந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக. உங்கள் சன்னு வந்து நம்மளை அவ்வளோ தூரத்துலேருந்து கூப்பிட்ருக்காரு. நான் இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளியில் இருக்கேன். ஆமாம், கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்குமா? ஐயோ இவ்வளோ தூரத்துக்கு? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்பிக்கை தான். என்ன பணம் கொடுக்குறோம், நம்பிக்கை வந்து செஞ்சு கொடுத்துருக்கீங்க. எல்லாமே நல்ல திருப்தியாக சொல்லியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கீங்க. சரி, யார் கேட்டாலும் நம்மளை ரெஃபர் பண்ணுங்க. நீங்கள் நாளைக்கு பெரிய கடை வச்சாலும் நம்மளே கூப்பிடுங்க, சரிங்களா? மேலும் மேலும் நீங்களும் வளரணும், நானும் வளரணும். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. ஸோ கைஸ், இது அவங்க அப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. இது அவங்க அப்பா, இவரே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கார். அவர் வீடியோ காலில் தான் பார்த்துருக்காரு. அவர் பேசின வீடியோ மேபி கிடச்சின்னா நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் நம்ம நிறைய ஷாப் செட் பண்ணிருக்கோம். உங்களுக்கும் வேறு லெவலில் ஷாப் செட் பண்ணால் மறக்காமல் ஏஎஸ்எம் ட்ரேடர்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.